Hi friends, welcome back to my channel tax related all. இன்னைக்கு நாம வந்து GST ஓட third class தான் பார்க்க போறோம். So friends வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு GST ஓட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா RL சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்கு வந்து tax ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஜிஎஸ்டியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜிஎஸ்டி கிளாஸ் 2ல வந்து நம்மளோட கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதாவது நமக்கு வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா. டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரிக்கும் சேர்த்து நம்ம வந்து வரி கால்குலேட் பண்றது தான். நார்மலா நம்ம வந்து இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து ஃபுல்லாவே டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். லைக் நமக்கு வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க, ஆஃப்டர் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ரீஃபா போடலாம், ஏன்னா ஒரு ரீகேப் மாதிரி தான். உங்களுக்கு இது வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து டீப்பா புரியும். ஸோ இது வந்து ஒரு ரீகேப்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது பாத்தீங்கன்னா 10,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்றோம் வைங்க. 10,000 rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட டேக்ஸ் பாத்தீங்கன்னா 5% அண்ட் 5% வருதுன்னு வைங்க. 5% வருது அப்படின்றப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா இந்த 10,000ல இருந்து தான் 5% கால்குலேட் பண்ணுவோம். இந்த 5% அதே மாதிரி இந்த 10,000ல இருந்தா இந்த 5% கால்குலேட் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10,000ல இருந்து 5% கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த 10,000ல இருந்து 5% கால்குலேட் பண்றது வந்து 500 rupees வருதுன்னு வைங்க. நமக்கு வந்து இந்த 10,500 ஆயிடுது இல்லையா. அகைன் நம்ம வந்து 5% கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வரிக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த நம்மளோட டோட்டல் காஸ்ட் வந்து பேஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கால்குலேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 5% கால்குலேட் பண்ணிருக்கோம்னா அதுக்கும் சேர்த்து நமக்கு வந்து வரி கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வரி மேல் வரி விதித்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல டெப்தா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து அடுத்த கிளாஸ்க்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லைக் நமக்கு வந்து இன்புட் டேக்ஸ்னா என்ன, அவுட்புட் டேக்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து நேம்ல இருக்கு இன்புட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இதையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு புரியும். சோ தட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வழியா நம்ம பார்க்கலாம். லைக் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா I have a shop. எனக்கு ஒரு ஷாப் இருக்கு. நமக்கு வந்து அந்த ஷாப்புக்கு நம்ம திங்ஸ் வாங்கணும். ஓகேவா. ஃப்ரம் ஹோல்சேல் ஷாப் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் சேல்ஸ். அதாவது என்னோட ஷாப்ல நான் வந்து திங்ஸ் வாங்குறேன். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சிருக்கோம்னு வைங்க. அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மளிகை பொருட்கள் எல்லாம் வேணும்னா அது நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் நியர்பை இருக்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்ல இருந்து நம்ம போய் வாங்குவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்ல இருந்து நம்ம வாங்குறோம்ன்றப்போ அது நம்ம திருப்பி வந்து சேல் பண்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வாங்குவோம். ஓகேவா. லைக் நமக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்கி நம்ம ஷாப்புக்கு கொண்டு வந்து வைக்கிறோம். அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து கேட்கும் போது நம்ம உங்களுக்கு சேல் பண்ணுவோம். ஓகேவா. ஆல் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் we have to pay input tax. அதாவது நம்ம வந்து ஒரு வாட்டியும் இந்த ஹோல்சேல் ஷாப்ல இருந்து நம்ம திங்ஸ் வாங்கும்போது நம்ம இன்புட் டேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்ல இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேவா. சோ இப்ப நமக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு ஒரு இன்புட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். ஓகேவா. நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்குற பொருட்களுக்கு இப்ப நம்ம வந்து எவ்வளவு பொருள் வாங்குறோமோ அதுக்கு தேவையான இன்புட் டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணிடுவோம். பே பண்ணிட்டு டோட்டலா டேக்ஸ் பிளஸ் நம்மளோட காஸ்ட் சேர்த்து நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேவா. நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். சோ பர்ச்சேஸ் rupees 10,000. நமக்கு வந்து 10,000 rupeesக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். திங்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு நம்ம இந்த ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்குறோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீட்டைல் பண்றதுக்காக, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீசேல் பண்றதுக்காக. ஓகேவா. சோ அந்த டைம்ல நமக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க. நமக்கு இது வந்து எந்த திங்ஸ் ஜிஎஸ்டி இவ்வளோ அந்த பெர்சன்டேஜ் எல்லாமே நம்ம இதுல வந்து கால்குலேட் பண்ணல. நார்மலா நம்ம வந்து டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 500 rupees பே பண்றோம். அடிஷனலா நம்ம வந்து எவ்வளவு நமக்கு வந்து அடிஷனலா ஒரு 5% டாக்ஸ் போடுறாங்க. சோ அந்த 5% டாக்ஸோட சேர்த்து நம்ம வந்து 10,500 rupees நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற டைம்ல அந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா.
சோ நம்ம இப்ப வந்து 10,000 ரூபாயோட பொருளை வந்து 500 ரூபாய் வரியும் சேர்த்து கொடுத்து 10,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹோல்சேல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்து நம்மளோட சின்ன ஷாப்ல வச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஒரு ஷாப் வச்சிருக்கிறது, நம்ம வந்து திங்ஸ் ஒரு பெரிய ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இங்க இருந்து நம்மளோட சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா, சோ அந்த டைப்ல நமக்கு வந்து சேல், இப்ப நம்ம வந்து முன்னாடி பண்ணது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்றோம். ஓகேவா, சேல் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட வந்து ப்ராஃபிட் இல்லாம நம்ம எப்பவுமே சேல் பண்ண மாட்டோம். ஓகேவா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு சின்ன ஷாப்னா கூட நமக்கு அது ஒரு 10 ரூபாய் பொருளை விற்கும், நம்ம வந்து வாங்கிட்டு வரோம்னா அதுல 1 ரூபாயாவது நமக்கு வந்து லாபம் இருக்கிற மாதிரி தான் நம்ம சேல் பண்ணுவோம். ஓகேவா, சோ டோட்டல் காஸ்ட் ₹10,000. நம்ம வந்து 10,000 ஒரு பொருளை நம்ம வாங்கி இருக்கோம். சோ அந்த 10,000 பொருள்ல நம்ம வந்து லாபம், நமக்கு வந்து மார்ஜின் வந்து ஒரு 10% ப்ராஃபிட் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, 10% ஆஃப் ₹10,000 அதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேவா, சோ நம்ம வந்து சேல் பண்றது பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணுவோம். 11,000க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ண போறோம். ஓகேவா, நம்ம வந்து சேல் பண்ணும்போதுமே கண்டிப்பா நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியே ஆகணும் இல்லையா. சோ நம்ம வந்து 5% டாக்ஸ் ஆட் பண்றோம். ஓகேவா, இந்த 5% டாக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000ல இருந்து கிடையாது, 11,000ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து 11,000க்கு சேல் பண்ண போறோம் இல்லையா. சோ இந்த 11,000ல நம்ம வந்து 5% டாக்ஸ் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்ணணும். சோ 5% கால்குலேட் பண்ணும்போது 11,000ல வந்து ₹550 வருது. 550 ரூபாய் நமக்கு வந்து டாக்ஸ் வருது. ஓகேவா, சோ இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11,000 plus ₹550. ஓகேவா, இந்த 11,550 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம், கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறது பாத்தீங்கன்னா அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற டைம்ல நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ், ஏன்னா நம்ம வந்து கையில இருந்து டாக்ஸ் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம வந்து சேல் பண்றப்ப கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா, அந்த டாக்ஸ் வந்து ₹550 நமக்கு வருது. வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சோ at the time of purchase we paid tax ₹500. ஓகேவா, நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்ல இருந்து 10,000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கும்போது 5% டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண 5% டாக்ஸ் அவங்க வந்து சேர்த்து நமக்கு இருந்து வாங்கிட்டாங்க இல்லையா, 10,500 ரூபாவா வாங்கிட்டாங்க. சோ இது வந்து நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ். ஓகேவா, சோ இந்த டாக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். சோ அந்த டாக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பேய்டு, ஆல்ரெடி நம்ம வந்து 10,000க்கு ₹500 நம்ம பே பண்ணிருக்கோம். ஓகேவா, ஆஃப்டர் தட் நமக்கு வந்து கலெக்டட் டாக்ஸ், அதாவது நம்ம வந்து சேல் பண்றப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினது பாத்தீங்கன்னா ₹550, அதாவது 550 ரூபாய் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அவங்க சேல் பண்ற ப்ராடக்ட் கூட நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து நார்மலா ஜிஎஸ்டி எப்படி பே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் மைனஸ் அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா, சோ இது பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் மைனஸ் அவுட்புட் டாக்ஸ், அதாவது நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ் எவ்வளவு, அவுட்புட் டாக்ஸ் எவ்வளவு, அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ நம்ம வந்து இன்புட் டாக்ஸ், நம்மளோட இன்புட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ₹500, நம்மளோட அவுட்புட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ₹550. ஓகேவா, இந்த 550 மைனஸ் 500 நார்மலா நமக்கு வந்து அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்றத பாக்கணும். சோ நமக்கு வந்து 550 மைனஸ் 500 ஈக்குவல் டு ₹50 வருது. சோ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ₹50 தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இன்புட் டாக்ஸ் வந்து ₹500 வந்து பே பண்ணிட்டோம். அந்த ஹோல்சேல் ஷாப்ல நம்ம வந்து பே பண்ணிட்டோம், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிப்பாங்க. சோ நம்ம இந்த ஜிஎஸ்டில வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண 550 ரூபாயில ஆல்ரெடி பே பண்ண 50 ரூபாவை நம்ம லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 50 ரூபாய் மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதும்.
நம்ம வந்து எல்லா மாசமுமே நம்ம வந்து டோட்டல் அவுட்புட் அண்ட் இன்புட் டேக்ஸை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? எவ்ரி மந்த் கால்குலேட் த டோட்டல் அவுட்புட் அண்ட் இன்புட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு அசெட். அதாவது நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றோம், அந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கூட சேர்த்து நம்ம டேக்ஸும் சேர்த்து வந்து நம்ம வாங்குறவங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றவங்க கிட்ட கொடுக்குறோன்றப்போ அது நமக்கு ஒரு அசெட். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து நம்ம அந்த டேக்ஸை பே பண்ணிட்டோம். அதே மாதிரி அவுட்புட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு லயபிலிட்டி. ஏன்னா நம்ம வந்து சேல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து சேல்ஸ் கூடவே நம்ம வந்து டேக்ஸை சேர்த்து கால்குலேட் பண்றோம் இல்லையா? சோ அந்த சேல்ஸ் கூட டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். சோ பே பண்ண வேண்டியது அப்படின்றதுனால இது ஒரு லயபிலிட்டி அப்படின்ற செக்ஷன்ல நம்ம இதை சேர்த்திருக்கோம். ஓகேவா? இன்புட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு அசெட்டாவும், அவுட்புட் டேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு லயபிலிட்டியாவும் கால்குலேட் பண்ணப்படுது. அதே மாதிரியே நமக்கு வந்து நோ அவுட்புட் மீன்ஸ் we can claim the input tax in next month. அதாவது நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற டைம்ல நமக்கு வந்து இன்புட் டேக்ஸ் வரும். அதே மாதிரியே நமக்கு வந்து சேல் பண்ற டைம்ல நமக்கு வந்து அவுட்புட் டேக்ஸ் வரும் இல்லையா? சோ இந்த மந்த்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், பட் நமக்கு வந்து எந்த ஒரு சேலுமே நடக்கல அப்படின்றப்போ நம்ம அந்த இன்புட் டேக்ஸை வந்து நெக்ஸ்ட் மந்த்ல நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம இந்த ஜிஎஸ்டியோட சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? லைக் நமக்கு வந்து பர்ச்சேஸும் சேல்ஸும் நடக்கும். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணுவோம், சேல் பண்ணும்போது நம்ம வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். சோ இந்த கலெக்ட் பண்ற மொத்த அமௌண்ட்டையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரேடியா பே பண்ணாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ற டைம்ல நம்ம வந்து பே பண்ண டாக்ஸ கழிச்சுட்டு மைனஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட மட்டும் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். சோ தட் நமக்கு வந்து எக்ஸஸா டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்காது, ரொம்ப சிம்பிளா போயிடும். இதுதான் நமக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டாக்ஸ் கால்குலேஷனோட ப்ரொசீஜர். ஓகேவா? பர்ச்சேஸ்க்கானது இன்புட் டாக்ஸ், அதே மாதிரியே சேல்ஸ்க்கானது அவுட்புட் டாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிஎஸ்டியோட கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் டாக்ஸ் அண்ட் அவுட்புட் டாக்ஸ் பத்தி கொஞ்சம் கிளியர் கட்டா பார்த்திருப்பீங்க. நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணும்போது இது எல்லாமே இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இன்புட் டாக்ஸ்னா என்ன, அவுட்புட் டாக்ஸ்னா என்ன, அதை கவர்மெண்ட்டுக்கு எந்த ப்ரொசீஜர்ல பே பண்ணுவோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஜிஎஸ்டியோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஜிஎஸ்டி கிளாஸ்ல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.